சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நடக்கும் போது கர்த்தரை பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் செய்து அவர் பரலோகராஜ்யம் கொடுப்பாங்க. பல அறிவிப்புகள் நாளை காலை 5 மணிக்கு இங்கே ஆராதனை உண்டு. முதல் மாதம் ஆராதனை, அதெல்லாம் நீங்க கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை அன்னைக்கு இங்க ஒரு பிரேயர் உண்டு, ஜெபம் உண்டு. இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் உண்டு. உபவாச கூட்டத்துக்கு வர முடியாதவர்கள் நீங்க எழுதி கொடுங்க. ஏதாவது விண்ணப்பம் இருந்தா, ஜெப குறிப்பு இருந்தா நீங்க எழுதி கொடுங்க. உங்களுக்காக செபிக்கப்படும். சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம். சுத்திகரிப்பு கூட்டம்னா நானா ஏற்பட்டலைங்க, வேற தரப்பு சொல்லப்படுறது. பரிசுத்த ஓய்வு நாளுக்காக சனிக்கிழமையே வந்து ஜனங்கள் காத்திருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா தங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து சுத்திகரித்து தேவ சமூகத்தில் போடுக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவன் அற்புதம் செய்தாங்க. அதுதான் சுத்திகரிப்பு நாள். அதுக்காக ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, ஒரு அறிவிப்பு, ஒரு முக்கியமான ஜெபம். நம்ம ஸ்டெல்லா மேரி பேசலா மானாமதியில் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கூப்பிட்டுருக்குறாங்க. அதனால இன்னைக்கு மெசேஜுக்கு இங்கே வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் மகளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா சர்ச்சில் தேவநாமம் மையப்படும். மகள் பேர் சொன்னதில் அந்த சர்ச்சில் தேவநாமம் மையப்படுவதாக மகளை கட்டெடுத்து பயன்படுத்தணும். மனாமதிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சோபத்தோட அவங்க வரணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. இன்னும் ஊழியத்தில் மகளுக்கு பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் வேத சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14:6. அன்பு இறக்கம் ஆண்டவரே, மீண்டுமாக அடியான் காய்க்கிறேன். இந்த ஆராதனையில என்னுடைய சுயம் கிழிச்சபடி பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, நீங்க வெளிப்படுங்க. இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இருபுறமும் கற்குள்ள பட்டை ஆண்டவரே, இது எனக்கும் குத்தப்படும், கேட்கிறவர்களுக்கு குத்தப்படும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு நீர் ஆண்டவரே அப்பாத பிள்ளைகளை தேர்வுபடியாக ஜெபிக்கிற, நீங்க பேசுபடியாக ஜெபிக்கிற, இந்த வார்த்தை கேட்கிற செவிகளை இயேசுவின் நாமத்தில் கடகபடியாக ஜெபிக்கிற, இது நடத்தும் இயேசு நாமங்கள்ல தான். நீங்க பார்க்கிறோம். வாசிக்க திருப்பி. பலமாய் இறங்கினது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்குள்ள இருக்கிறது 3 காரியங்கள் பிரியமானவர்களே. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் நாம் முதலாவது ஆவிக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை கொண்டு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆவி, ஆத்துமா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய். இரண்டாவது ஆத்துமாவுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், நாம செபிக்கணும், சத்தியத்தை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் போது உள்ளான மனுஷனாகிய ஆத்துமா பலப்படும். மூணாவது தான் சரீரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சரீரத்துக்கு தான் இடம் கொடுக்கிறோம். சரீரம் நல்லா இருக்கணும், சரீரம் நல்லா புஷ்டியா இருக்கணும், நல்ல பலனா இருக்கணும்னு சொல்லிட்டு சரீரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? இடம் கொடுத்து கறியோ மீனோ அது என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சரீரத்துக்கு சாப்பிட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா இது அழிஞ்சு போற சரீரம், இது பொய்யான சரீரம், இது மண்ணான சரீரம், இது மண்ணாங்கட்டி. இந்த மண்ணாங்கட்டி ஒரு நாள் என்ன பண்ண போகுது? மண்ணுக்கு போக போகுது. இந்த மண்ணாங்கட்டிக்கு நீ என்ன பண்ணாத? இடம் கொடுக்காத. அந்த மண்ணாங்கட்டி உள்ள இருக்கிற ஆவி ஆத்துமாவுக்கு முதலாவது இடம் கொடு. அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், சிம்சோன் பாருங்க, அவன் பிறந்ததுல இருந்து அவன் என்ன பண்றான்? நசரேயன் விருது பெற்றவன். அவன் தலையில இருந்த முடியை சரிக்க கூடாது, அவன் குடிக்க கூடாது, கல்லு சாராயத்தை குடிக்க கூடாது. இப்படியாக அவன் தேவனால் நேர்மிக்கப்பட்டு அவன் பிறந்தவனால அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஆவியானவர் இறங்கினாராம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இறங்கினா அவனை பலப்படுத்துவாருங்க, அவனை திடப்படுத்துவாருங்க. பாவத்துக்கு குறித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா அவர் சொல்லுவாரு, நீ போகிற வழி சரி கிடையாது, நீ வழி விட்டு திரும்பன்னு சொல்லுவாரு.
ஏன்னா உங்க வாழ்க்கையில அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ இல்லையோ, நான் பல காரியத்துல என்னோட ஆவியானவர் பேசினதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் போகிற வழி கொஞ்சம் குறுக்கான வழியா இருந்தா உடனே ஆவியானவர் பேசுவாரு, தம்பி நீ போகிற வழி சரி கிடையாது, நீ வழியை திரும்ப என்று சொல்லி சொல்லுவாரு. அல்லேலூயா. இத காட்டிலும் எங்க பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, உடனே சொல்லுவாங்க, ஏங்க நீங்க ஒரு ஊழியக்காரு, ஆனா உங்க நிமித்தம் தேவ நாமம் தூசிக்கப்படக்கூடாது, ஒழுங்கா நடங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாவின் எப்படி இருந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாம, கையில் ஒன்றுமே கிடையாது, ஆவியானவர் இறங்கிட்டாரு, ஆனா அவன் கையில் என்ன பண்ணல, எது ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு பார்த்தா சிங்கம் வருது, சிங்கம் அவனை பீடி போட வருது, சிங்கம் எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சிங்கத்தை ஜெயிக்கிறனா இவனிடத்துல ஒண்ணுமே கிடையாது, இவன் வெறுமையா இருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே இந்த சிங்கத்துல இருந்து எனக்கு விடுதலை தாருங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் மேல் இறங்கினவனே அவனை பலப்படுத்தினார். நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்டதுதான் பலம், கறி சாப்பிட்டதுதான் பலம், இல்ல பழங்கள் சாப்பிட்டதுதான் பலம். இல்லங்க, ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தா நம்மளை பலப்படுத்துவாருங்க, அவர் திடப்படுத்துவாருங்க. நீங்களா இருக்கிறவங்கள காட்டிலும் நான் என்ன பண்றேன், கடவுள் தான். ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணாலும் நின்றுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏனென்றால் தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் முட்டி வலிக்கல, கை வலிக்கல, வாய் வலிக்கல, ஏன்னா தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்தி உங்க மத்தியில நின்றுகிறார். பிரியமானவர்களே, நீங்க சிம்சோனை பார்க்கிறோம், அந்த சிங்கத்தின் மத்தியில சிங்கம் எதிரே வந்து கொண்டிருக்கிறது. அவன் மேல் ஆவியானவர் இறங்கி அவன் கையில ஒன்றும் இல்லாத நிலைமையில என்ன பண்றானா, அதை ஒரு ஆட்டுக்குழியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு விரோதமா எழும்புற சிங்கமா இருந்தாலும், கரடியா இருந்தாலும், புலியா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், உலகமா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். எப்போது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது. அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ண பிரியாசை பண்ணோம். அதுக்கு தான் நம்ம ஜெபம் வைக்கிறோம், அடிக்கடி அதுக்கு தான் ஜெபம் வைக்கிறோம், அதுக்கு தான் ஜெபம் நடத்துறோம். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும், பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் அடிக்கடி என்ன பண்றோம், ஜெபம். ஏன் நம்ம சரீரமா இருக்கிறோம், அநேக தடவை விழுந்து போயிடுவோம், அநேக படத்துல தவறி போயிடுவோம். அது நம்ம தப்பு கிடையாது. ஆனா நமக்குள்ள சரீரம் கிரி செய்து கொண்டிருக்கிறது பிரியமங்களே. ஆனா எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த ஆவி இடத்துல பலப்படுத்தபடியாக தான் நீங்க என்ன பண்றோம், ஜெபம் வைக்கிறோம் பிரியமங்களே. அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு பரிசுத்த ஆவியை கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துவார். நீங்க சிம்சோனை பார்க்கிறோம், அவன் கையில ஒண்ணு இல்லைனாலும் அந்த சிங்கம் வரும்போது அவனுக்கு ஆவியானவர் இறங்கினாரா, அந்த சிங்கத்தை கீழ்ச்சி போட்டாங்க சொல்றது. அல்லேலூயா. சிங்கம் போல பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல இருந்தாலும் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது எல்லாவற்றையும் மாற்றார் உள்ளவராகிறார். அவரால் கூட காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா சொன்னாரு, அப்ப நீங்க பயப்படாதீங்க, நான் போறேன், நீ பயப்படாதீங்க, நான் போறேன், என் வேலை முடிஞ்சிருது, என் நேரம் முடிஞ்சிருது, என் வேலை முடிஞ்சிருது, நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். என்ன பிதா என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, நான் பிதாவுக்குள்ள போகணும். ஆனா நான் போய் என்ன பண்றேன், ஒரு தேட்டர்ல அனுப்புவேன். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்மள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருங்க. உங்களை நடத்திட்டு யார் நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களை கணவன் நடத்துறாரா, இல்ல மனைவி நடத்துறாரா, பக்கத்து வீட்டுக்காரர் நடத்துறாரா, ஊட்டாளர் நடத்துறாரா, யார் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. மனுஷனுக்கு நம்ம செவி கொடுக்காதபடி தேவ ஆவியானவர் நடத்துறார், என்னை பலப்படுத்துவார், என்னை வழி நடத்துவார்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள சிங்கம் போல பிரச்சனை வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா கணக்குல தட்டி கத்த பயன்படுத்துவோமா. இன்னொரு வார்த்தை வாசிப்போம். அதே நியாயாதிபதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பந்தங்களை எடுத்து வாரோடே வார் சேர்த்து இரண்டு வார்களுக்கு நட்டு ஒவ்வொரு பந்தத்தையும் கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாமையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோட்டங்களையும் சுட்டெரித்து போட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஒரே மனுஷனுங்க, அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் பலப்படுத்தினால அந்த பெலிஸ்தரின் மத்தியில 300 நதிகளை, கொள்ள நதிகளை புடிச்சிட்டு வந்து அந்த வாளுல பந்தத்தை சுத்தி அந்த வாளை கொளுத்தி விட்டு அந்த தேசத்தையே அழிச்சானா. அல்லேலூயா. ஒரே மனுஷன் ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தா சகலத்தையும் செய்ய வர்றாங்க. நீங்க பயப்படாதீங்க.
தேவ ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? எனக்கு எல்லாமே என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு தைரியமா இருக்கும்போது தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். அவன் பயந்திருக்கலாம், ஆனாலும் அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் பலப்படுத்தினால அந்த 300 சிங்கத்தை, ஒரு சிங்கத்தை நம்ம சிங்கத்தை கண்டு நம்ம ஓடுறோம், புலநெறியை கண்டு ஓடுறோம். ஆனா அந்த 300 புலநெறியை பிடிச்சிட்டு வந்து அந்த வாளை சுத்தி பந்தத்தை கட்டி கொடுத்து விட்டான். அப்படிங்கிறாங்க. அது தேவனால் தான் கூடும், மனுஷனால கூட காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். எப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் செய்வாங்க. அதே 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். அவன் மேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். ஒரு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் புயல்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருக்கப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். 1000 பேரை கொண்டு போட்டான். எல்லா கடவுளை தண்ணி கத்திர மையப்படுத்துவோங்க. பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்தபோது அவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெலிஸ்தரை அவனை பிடிச்சி கட்டி போட்டாங்களா, கட்டி போடுறதுனால பரிசுத்த ஆவி இறங்கினானா. அவன் கட்டின சங்கிலிலாம் அறுத்து போச்சான். உடனே அவன் கையில ஒண்ணுமே கிடையாதா, ஒரு கழுதின் தாடி எடுத்து என்ன பண்ணானா 1000 பேரை பண்ணானா. அல்லேலூயா. இங்க இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் ஆவியில வளர்ந்தா, ஜெபத்துல வளர்ந்தா, இந்த குமிழி கிராமம் முழுவதும் இங்க சர்ச்சுக்கு வரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரத்துல வாழறோம், சரீர இச்சைகள் செய்து சரீரத்துல வாழ்ந்து கொடுக்கிறதுனால தான் நமக்கு என்ன வந்தது, நம்ம குடும்பம் பார்த்து போலாம், நம்ம மனைவியை பார்த்து போலாம், நம்ம பிள்ளைகளை பார்த்து போலாம்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொடுக்கிறதுனால தான் இந்த குமிழி கிராமத்தை ரட்சிக்கப்பட முடியல. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்ததுனால அவன் தாடையை அந்த கழுதையை எலும்பை எடுத்து அவன் 1000 பேரை கொண்டான். பிரியமானவர்களே, இங்க இருக்கிற விசுவாசிகள் 10 குடும்பமா இருந்தாலும் நீங்கள் ஆவியில வளரும்போது, கர்த்தருக்குள்ள வரும்போது, சத்தியத்துல வரும்போது, தேவனுக்கு பயப்படும் போது இந்த குமிழி பஞ்சாயத்தே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த குமிழி கிராமம் முழுவதும், குமிழி பஞ்சாயத்து முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உங்க கருத்துல கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவி விட்டு வரும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? எழும்ப பிரகாசிக்க முடியும், சாட்சியா வாழ முடியும், சாட்சி ஜீவி சொல்ல முடியும், மற்றவங்க சொல்ல முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம், அவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். சரீரமாக செய்யலாம, சரீர பிரகாரம் ஒண்ணு செய்ய முடியாது, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சரீரத்துல இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, நத்திங் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சரீரம் என்ன பண்ணும்? பாவத்துக்குள்ள தான் ஓடும், சரீர சுகத்துக்கு தான் ஓடும், சரீர இச்சைக்கு தான் ஓடும். இதுதான் சரீரத்துடைய வேலை. ஆனா சரீரத்தை நாம் என்ன பண்ணோம்? அப்படி தள்ளிட்டு ஆவி ஆத்துமாவுக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவரிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார். சரி, போதும். இங்க பார்க்கிறோம், அதே சிம்சோன், எவ்வளவு அற்புதம் செய்த சிம்சோன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பின சிம்சோன், 1000 பேரை கொண்ட சிம்சோன், சிங்கத்தை கொண்ட சிம்சோன், அதே 300 குள்ளநெறி வாள்ல கட்டி பந்தங்களை கட்டி விட்ட சிம்சோன், அவன் செய்த தப்பு பாருங்க. அவன் என்ன பண்ணா? ஒரு வேசியோடு போய் படுத்தான். அவன் செய்த பாவம். அதுக்கப்புறம் 21வது வசனம் வாசிப்பாரு. 16, 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஐயோ சிம்சோன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கி சிம்சோன் செய்த அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதம் செய்தாங்க. ஆனா அவனை விட்டு தேவ ஆவியானவர் போனார். எப்ப போனாரு? அவன் ஒரு வேசியோடு சேர்ந்ததுனால, பாவத்தோடு போனதுனால, விபச்சாரம் பண்ணதுனால, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததுனால அவனுக்கு இருந்த பரிசுத்த ஆவி எடுபட்டு போனார். அந்த பரிசுத்த ஆவி போனதுக்கு அப்புறம் அதே பெலிஸ்தர் எங்க அற்புதம் செய்தானோ, எங்க 300 குள்ளநெறி கொடுத்தானோ, ஊர்லாம் கொடுத்தினானோ, எங்க 1000 பேரை கொண்டானோ, அதே பெலிஸ்தர் அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? விலங்கு போட்டு அவன் கண்ணை 2 எடுத்துட்டாங்களா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கண்ணு இருக்குதா நமக்கு?
ஆதியில அபிஷேகத்தில் நிரப்பணுமே, ஆதியில அந்நிய பாஷை பேசணுமே, ஆதியில தீர்க்கதரிசி சொன்னமே, ஆதியில உற்சாகத்தோடு சர்ச்சைக்கு போனோமே, அந்த கொட்டா சர்ச்சை இருக்கும்போது முதல்ல போய் பெருக்கி பாய போடுவோமே. நீங்க எங்க போயிடுச்சு? கண்ணு போயிடுச்சு. ஏன் கண்ணு போயிடுச்சு? சிம்சோன் என்ன பண்ணா? வேசி வீட்டுக்கு போயிட்டான். நீங்க நம்ம பொல்லாத வேசி காரியங்களை செய்யணும், உலக காரியத்தை செய்யறதா தேவனுடைய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. தேவனுடைய அபிஷேகத்தை நாம இழந்து போயிட்டு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போயிட்டு நீங்க கண்ணிருந்தோம் தூளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிம்சோன் பாருங்க, சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார், அற்புதம் செய்த சிம்சோன். அதே சிம்சோன் போலீஸ் தெருல அடிமையா இருக்கிறான். அந்த 28வது வசனம் வாசிமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இந்த 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்று தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சிம்சோன் கண்ணு இருந்து அந்த ஜனங்கள் மத்தியில அவன் நம்ம வேடிக்கை காட்ட சொல்றாங்க. அதே சிம்சோன் தன்னுடைய அறிக்கையிடுறான் தேவனுடைய சமத்துல, ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, நான் செய்த மன்னிங்கப்பா, நான் சாவதான் போறேன் ஆண்டவரே, ஆனா செத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களும் கூட சாவணும் என்று சொல்லி தேவனுக்கு நோக்கி பார்க்கறாங்க. தேவன் நோக்கி பார்க்கும்போது அந்த தேவன் பலப்படுத்துகிறார். அவனை பலப்படுத்துறால அந்த கட்டியிருந்த தூணை வலிக்கலாம், அப்படியே அந்த மண்டபம் இழந்து அநேக பேர் செத்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் சாவத்தான் போறோம், ஆனா செத்தாலும் நம்ம ஒரு கூட்ட ஆத்துமகளோடு பரலோக ராஜ்யம் போகணும். அந்த தீர்மானத்தோடு நம்ம கடந்து போகணும். பிரியமானவர்களே, அந்த தீர்மானத்தோடு கடந்து போகணும். ஆத்துமா இல்லாம நான் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, தண்ணி கொடுக்கிற கொடி எதுவோ அதை இன்னும் சுத்திகரிப்பான்னு சொன்னாரு. உங்களை சுத்திகரிக்க முடியாததான் தேவன் இந்த ஆராதனை கொண்டு வந்திருக்கிறாரு. சிம்சோன் என்ன பண்ணாரு? தேவன் சுத்திகரித்து அவன் சாகும்போது அந்த ஒரு உயிரோடு இந்த காட்டிலும் அவன் சாகும்போது அநேக ஜனங்கள் செத்தாங்க சொல்கிறது. அல்லேலூயா. நாம் சிம்சோனை போல அறிக்கையிடணும், சிம்சோனை போல ஆவியை பெற்று வரணும். ஆனா சிம்சோனை போல பாவத்துக்குள்ள போகாது. சிம்சோனை போல நம்மளோட பாவத்துக்குள்ள போகாதபடி நம்மளை அழைத்த தேவன் உண்மை தேவன். அந்த அழைப்பில நாம் உண்மையா இருக்கணும், தெரிந்து கொள்ள உண்மையா இருக்கணும். அந்த உண்மையை உள்ளவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார் சொல்றது. நம்ம எதுக்கு அழைத்தாரோ, எதுக்கு தெரிந்து பண்ணாரோ, அதுல நாம் உண்மையா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராகிறார். சிம்சோனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்த போல உங்களை கொண்டு இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா சிம்சோனை அந்த நாட்டில் இருந்த போது இப்ப நம்ம காணாத தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா நம்மளை கண்டவர்கள் காணாதவர்கள் பாக்கியவான்கள் சொல்றது. அல்லேலூயா. நம்ம பாக்கியவானுங்க, பாக்கியவதிங்க. அதை மறந்து நம்ம என்ன பண்றோம்? ஏதோ கடமைக்காக நாட்டியம் வந்தா ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துட்டு மீண்டும் என்ன சிம்சோட போல போய் விழுந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி நாம் தேவ ஆவியரை பெற்றுக்கொண்டு எப்போது கர்த்தருடைய பிள்ளைகளா, சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக இருக்கிறார். இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 5:12. தானியேல் 5:12. விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருக்குதான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருக்குங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம இருக்குதுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. தானியேல் பாருங்க, அந்த தேசத்துக்கு அடிமையா போயிருக்கிறான், அடிமையா புடிச்சு போயிருக்காங்க. ஆனாலும் அந்த அடிமையா இருந்த இடத்துல தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு அநேக தரிசனங்களை வெளிப்பட நினைச்சுதான் அவனை கர்த்தர் உயர்த்தினாரா. அல்லேலூயா. நாம தானியேலுக்கு கொடுத்த அதே அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும். ஏன்னா நம்மளாம் விசேஷித்தவர்கள், நம்மளாம் சாதாரணவர்கள் கிடையாதுங்க. நம்மளாம் சாதாரண கிடையாது. ராஜாவாகவும் லேவியராகவும் நம்மளை அழைத்திருக்கிறார்.
நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு போடணும். சரீரத்துக்கு நம்ம கொடுக்கூடாது. சரீர இச்சைகளை மாற்றணும். சரீரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. ஆண்டவரே இந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே என்று சொல்லி தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது தானியேல் மேல விசேஷித்த அபிஷேகம் இருந்தது போல அதே அபிஷேகம் நமக்கு கொடுப்பாரு. நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். தீர்க்கதரிசனம் வர கொடுப்பார். தேவனோடு பேச கிருபை தருவார். உன்னை கண்டு பிசாசு ஓடும். உன்னை கண்டு இந்த ஊர் ஓடும். உன்னை கண்டு இந்த ஊர் என்ன பண்ண உங்ககிட்ட ஓடியாரா விசேஷித்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள பிரியாசப்பட பிரியமானங்களே. அதை அப்போஸ்தலர் நிருபம் 18ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:25. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிவித்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அர்த்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆமென். ஆவியில் அனல் உள்ளவனாய் அவன் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணா தேவனை மையப்படுத்தி போதகம் பண்ணினாங்க. அந்த சவுலை பார்க்கிறோம். அவன் கிறிஸ்துவுல துன்பப்பட்ட சவுல். அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துவுல அடிச்சவங்க ஸ்தேவானை கல்லடிக்கும் போது வேடிக்கை பார்த்திருந்தவன், அவன் துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவன். அதே பவுல் ஆண்டவரே சவுல பவுலாய் மாற்றி ரட்சிப்புக்குள்ள வந்தவனே தேவ ஆவியானவரை நிரப்பி அவன் தைரியமா பிரசங்கம் பண்றான். தைரியமா ஊர்ல நின்று தெருவில் நின்று பிரசங்கம் பண்றான். இயேசுதான் உண்மையான தெய்வம். இயேசுதான் உயிருள்ள தெய்வம். இயேசுதான் ஜீவனுள்ள தெய்வம். அவர் வார்த்தை சத்தியம் உள்ளதுன்னு சொல்லி அதே தெருவில் தைரியமா பிரசங்கம் பண்றான். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவி வரும்போது இந்த ஊர்ல நீங்க தைரியமா சொல்ல முடியும். இயேசுதான் உண்மையான தெய்வம். அவர்தான் உயிருள்ள தெய்வம். அவர் சுகப்படுகிற தெய்வம். அவருக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட முடியும். எப்போ பரிசுத்த ஆவி நமக்கு பரிசுத்த இல்ல நம்ம என்ன பண்றோம்? யாருக்கும் சொல்ல மாட்டோம். நம்ம சந்திப்பதை ஏது போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம் அந்த சிம்சோன் அந்த பவுல் மேல சவுலா இருந்த பவுல் மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவி இடைங்கள்னால தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. அவன் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்றாங்களா? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் பவுல் மாதிரி சபையை ஸ்தாபித்து யாரும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்த மனுஷன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம இந்த ஊர் ரட்சிக்கப்பட முடியாது ஐயா, இந்த ஊர் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதே சவுலா இருக்கும்போது துன்பப்படுத்தல கர்த்தர் ரட்சித்தாருங்க. கர்த்தால கூட காரியப்படவில்லை. நம்ம பிரியாசப்படுறோம். நம்ம என்ன பண்ணோம்? அவர் தைரியமா பிரசங்கம் பண்றோம். அதே மத்தியில் ஜனங்கள் மத்தியில் தைரியமா பிரசங்கம் பண்ணலாம். இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நாமளும் இயேசுவை நாம் மையப்படுத்தலாம் இருக்கணும். நம்ம சரீரத்தை மையப்படுத்த கூடாது. நம்ம சரீரத்தை மையப்படுத்தாபடி நம்ம என்ன பண்றோம்? ஃபங்க்ஷன் தான் என்ன பண்றோம்? சர்ச்சை விட்டுறோம், போய் அவங்க கூட நின்றுறோம், எல்லாம் கூட போய் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை நம்ம நீ ஃபங்க்ஷன் நான் ஆராதனை நான் வரமாட்டேமா, ஏன்னா நீங்க சர்ச்சைக்கு இருக்குமா? எனக்கு முதல்ல இடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பின்னையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும்போது கர்த்தருக்கு பயப்படும். பரிசுத்த ஆவி வந்து சொல்லும்போது ஆலயத்தை விட்டு போக மாட்டான். முதல்ல ஆலயத்தை தான் கொடுப்போம், ஜெபத்துக்கு தான் இடம் கொடுப்போம், பரிசுத்த ஆவிக்கு தான் இடம் கொடுப்போம். அந்த பரிசுத்த ஆவி நமக்கு எல்லா இடத்துல தான் ஃபங்க்ஷனுக்கும் ஊருக்கும் ஊர் பயணிக்கும் டூருக்கும் நம்ம இடம் கொடுத்து இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இருந்தா நம்ம ஆலயத்தை விட்டு போக மாட்டாங்க. நீங்க என்ன காரியம் வந்தாலும் ஆலயத்திற்கு போக முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி நடத்துறார், என்ன அழைத்திருக்கிறார், அதுக்கு ஆயத்து கொடுக்குறார், அதுக்கு தெரிந்து கொள்றார். நீங்க நினைக்கலாம் இவருக்கு வேலை கிடையாது, சாப்பாடு கிடையாது, நீங்க வராது என்ன கொடுக்குற காரியங்கள் சாப்பிடாரு. இல்லைங்க, தப்பான கணக்கு படாதீங்க, தப்பான கணக்கு படாதீங்க. கர்த்தருடைய வேலையை நான் செய்ய கர்த்தர் என்ன பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார், பல மடங்கு எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்யறார். நீ வண்டியே கிடையாது, யாரோ ஒரு அருமையான சகோதரர் ஒரு 20,000 ரூபாய் வண்டி வாங்கி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் என்னுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை மையப்படுத்தணும், அவ்வளவுதான். என்ன மையப்படுத்தவே கிடையாது. நடந்தாவது போகணும். ஒரு காலத்துல அப்படிதான் எனக்கு வண்டி இருந்தது, ஒரு காலத்துல வண்டியே இல்லாத போயிடுச்சு. நடந்து வந்து ஊழியம் செய்த அந்த ஊர்ல சைக்கிள்ல வந்து ஊழியம் செய்த. ஆனா ஊழியத்தை விட்டு ஓடவே இல்லை. எப்படியாவது ஜனங்களை நடத்தணும், எப்படியாவது ஜனங்களுக்கு போதிக்கணும், எப்படியாவது இந்த ஊர்ல அந்த தேவ நாமத்தை மையப்படுத்தணும்னு சொல்லி நடந்து இரவும் பகலும் நடந்து ஒரு ஊழியம் செய்யணும். நம்ம கர்த்தருக்கு பிரியாசப்படணும். தேவ ஆவியானவருக்கு போது நம்ம நடத்த முடியாது. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:18. தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுள்ளவர்களாய் ஒரே அடிசுவடு
ஒரே அடிச்சுவடியில் நம்ம எல்லாம் ஒரே சரீரங்க. சரீர பிரகாரம் வேற வேற இருக்கலாம், ஆனா ஆவியினால் கழுவப்பட்ட ஒரே சரீரமா இருக்கணும், ஒரே எண்ணமா இருக்கணும், ஒரே சிந்தனையா இருக்கணும், ஒரே அடிச்சுவடிகளை பின்பற்றணும். ஒரு சபைக்கு நம்ம கீழ்ப்படியணும், சங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், தேவ நாமத்துக்கு மையப்படுத்தணும். அப்ப தேவ நாமத்தை மையப்படுத்தும் போது இந்த குமிழி கிராமம் இல்ல, இந்த குமி பஞ்சத்தே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க நினைக்கவே இல்லைங்க, இந்த இவ்வளவு தூரம் கலைக்காலியில யாருன்னா ரட்சிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அழைத்த தேவன். நாங்க ஒரு குடும்பத்துக்காக போவோம், ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம். 2 குடும்பம் வந்தது, மாமரத்துல ஆராதனை பண்ண, அங்க என்ன பண்ண, மாமரத்தடியில் ஆராதனை பண்ண. இப்படி நடத்தி இன்னைக்கு சபை நிறைவு வழிய பக்கத்துல இருந்து கிராமத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அங்க இருக்கிற விசுவாசிகள் உற்சாகத்தோடு ஜெபிக்கிறார்கள், ஆவியோடு ஜெபிக்கிறார்கள், உண்மையோடு ஜெபிக்கிறார்கள், அவர் சாட்சியாக ஜெபிக்கிறார்கள். நாமளும் சாட்சியாக ஜெபிக்கிறாங்க. சாட்சியா ஜீவித்த அந்த கும்பி பஞ்சயத்தை ரட்சிக்கப்படும். உள்ள கொண்டு கும்பி பஞ்சயத்தை ரட்சிக்கப்படும். எப்பொழுது பரிசுத்தாவி உள்ளத்தில் இருக்கும் போது, பரிசுத்தாவி உள்ளத்தில் இருக்கும் போது நம்ம சாட்சியா வாழ முடியும். பரிசுத்தாவி நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா சாட்சியா வாழ முடியாது. சிம்சோனை பார்க்கிறோம், பரிசுத்தாவி அவனை விட்டு எடுபட்டாரு. ஏன்னா அவன் பாவத்துக்குள்ள போனான். பாவத்துக்குள்ள போனதுனால, பரிசுத்தாவி எடுபட்டதுனால அவன் கண்ணு போச்சு, கூத்தாட ஆரம்பிச்சான், டான்ஸ் ஆட விட்டாங்க, கேவலமா பேசினார்கள். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு கண்கள் இருந்தும் கூட இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு இல்லை, தேவனுடைய கிருபை நமக்கு இல்லை. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். வாழ்வது கொஞ்ச நாள், எத்தனை நாளைக்கு நம்ம வாழ்வோம்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஆனா அத்தனை கிடைக்கிற நேரத்தில் நான் சொல்றாரு, கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்ண, தேவன் நாமத்தை மையப்படுத்து. ஒரு கூட்ட ஆத்துமகள் ஆதாயப்பட்டு சொல்றாரு, நாம் சாட்சியா வாழ்வோம். இந்த கிராம ரட்சி எல்லாம் மனிதர்கள் படிவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் எல்லாம் ஆவியானவரே எல்லாம் கேட்போமா? ஆவியானவரே, சிம்சோன் மேல இறங்கின ஆவியானவரே, சிம்சோன் மேல இறங்கின ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. சவுல் மேல இறங்கின ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. அடுவே நான் சாட்சியா வாழனாண்டவரே, சாட்சியா வாழனாண்டவரே, இந்த குமிழி கிராமத்தில் சாட்சியா வாழனாண்டவரே, நான் வேலை ஸ்தலத்தில் சாட்சியா வாழனாண்டவரே, எங்க போனா நான் சாட்சியா இரண்டு ஆவியை பெற்றுக் கொள்வோம். ஆவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, நான் ஆவியில அபிஷேகம் பெற்றேன், நான் இருந்து ஆண்டவரே, சிம்சோனை போல இருந்து ஆண்டவரே, என்ன மஞ்சை ஆண்டவரே, என்ன வீட்டுல ஆவியை தாங்க, என்ன அபிஷேகிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஒவ்வொரு கேட்போமா? அல்லேலூயா. பாபா ஓடி அல்லாஹ் வைஷ்ணவரா பாபா மீண்டுமாக உங்களுடைய ஆவியினால் என்ன நிரப்பு காட்டவர, என்ன பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ஆவியினால் நிரப்பு காட்டவர, இந்த ஊரில் நாங்கள் சாட்சியா வாழ நாட்டவர, என் நிமித்தம் உங்க நாம தூசிக்கப்பட்டிருந்தாலும் என்னை மன்னித்து இனி நாட்கள் ஆண்டவர நான் சாட்சியா வாழ, என் நிமித்தம் நாம மையப்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர முற்றுமாக அர்ப்பணிப்போம்.
கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பு இறக்கமுள்ள ஆண்டவரே, தகப்பனே, அருமையான மத்தியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ நீ பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அடியை தாழ்த்துகிற ஆண்டவரே, சிம்சோனை போல அந்த சில காரியங்களை நான் இழந்திருக்கலாம் ஆண்டவரே. என்ன ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, இனி ஆண்டவரே தாவே ஆதியில பெற்ற அபிஷேகத்தை மீண்டுமாக எனக்கு தந்து ஆண்டவரே, இந்த ஊர் மத்தியில, இந்த கிராமத்தின் மத்தியில அடியை சாட்சியா நிறுத்த ஆண்டவரே உதவி செய்ய ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியே என்னோட வாங்கப்பா. ஆதியில எவ்வளவு பிசாசுகள் இடத்துல ஓடினது ஆண்டவரே, வேலை செய்து சுகங்கத்தால் ஆண்டவரே, அதே வல்லமை என் மேல் இறங்கி அடியை எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை கத்தோப்புற ஆதியில அபிஷேகம் பெற்றார்கள், ஆதியில அந்நிய பாஷை பேசினார்கள், ஆதியில தீர்க்கதரிசி வார்த்தை பெற்றார்கள். இந்த நாள்ல ஆண்டவரே சிம்சோனை போல இறந்துட்டாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னிங்க, இந்த ஜனங்களை மன்னிங்க. நீங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க, மனம் திரும்ப உதவி செய்யுங்க. ஆதியில பெற்ற அபிஷேகத்தை மீண்டும் ஒவ்வொருவரும் தருபடியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை தருபடியாக ஜெபிக்கிறேன். ஆவியால் நிரம்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்கள்ல ஆண்டவரே சோதர மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நிரப்பி சொல்கிறே. இந்த சபையில ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆவியால் நிரப்பி இந்த கிராமத்தில் சாட்சியுள்ள பிள்ளைகளாய், என்னுடைய பிரகாசிக்க பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். சோதரம் ஆண்டவரே, இவர்கள் மூலமாக உங்க நாம மையப்பட்ட ஆண்டவரே, என்னுடைய பேருக்கு சொல்ற ஆண்டவரே, இவர்கள் நிமித்தம் இந்த கிராமம் ரட்சிக்கப்படட்டும், இந்த குமிழி பஞ்சாயத்து ரட்சிக்கப்படட்டும், பக்கத்தில் கிராமம் ரட்சிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரை கிரீச்சப்படாதப்பா, சரீரை கிரீச்சாதபடி ஆவி ஆத்துமா கிரீச்சபடியாக ஒவ்வொரு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆசோத்திரம் பசுதாவியரை ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி இந்த சத்தியத்தை கேட்டுக்காக ஆண்டவரே, சிம்சோனை போல உங்களுடைய அபிஷேகத்தை ஈர்ந்து போகாதபடி மீண்டுமாக உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார பசுதாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவர்கள் போய் இந்த கிராமத்தை கலக்கிற பிள்ளைகளாய் மாற்ற முடியாது சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை மட்டும் நடத்துற தேவனே உங்க ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் பிறந்த பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இந்த கால ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், அவருடைய குடும்பத்தோடும், இந்த சபையோடும், அடியரோடும், இந்த ஊழியத்தோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை Hallelujah. Hallelujah. Praise the Lord.